நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். எகிப்திய பிரமிடுகளை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, உகந்த நண்பன், உயிர் நண்பன், நம்மை காப்பாற்றும் ஒரு கல் என்றெல்லாம் சொல்லுவோம், ஒரு அமைப்பு. எல்லாம் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் எகிப்திலேருந்து வந்ததுன்னு நம்ம சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நமது இந்தியாவில் அந்த காலத்திலேயே மகான்களும் சித்தர்களும் நிறைய கோலங்களை போட்டிருக்காங்க, நிறைய அமைப்புகள் கட்டங்கள் போட்டிருக்காங்க, முக்கோணங்கள் போட்டிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. அது ஒரு எந்திரம்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ரீ எந்திரம், வாஸ்து எந்திரம், கணபதி எந்திரம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு டிராயிங் போட்டு அதில் பவர் பண்ணி எனர்ஜி பண்ணி அதை நம்ம வழிபாடு பண்ண வச்சுருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீயந்திரம் அப்படிங்கிறது காமன். அது நம்ம அம்பாளுடைய பீஜாட்சரங்களை அதில் வரைந்து, அது மட்டும் இல்லாமல் அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கோணமாக வரும். டோட்டலாகவே முக்கோணம் தான் எல்லாமே. கிட்டத்தட்ட அதில் 46 முக்கோணம் மன்னிக்கும் 64 முக்கோணம் இருக்கும். அதில் சென்டரில் தான் பிந்துங்கிறது தான் யார், மகாமாயான்னு சொல்லக்கூடிய சக்தி. ஸோ அப்போ அந்த முக்கோணங்கள்லேருந்து வந்தது தானே பிரமிடு இல்லைங்களா? ஸோ நம்ம பார்த்து தான் வேற ஒருத்தர் இதே மாதிரி ஒன்று பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ரீயந்திரத்தை நல்லா அப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம். அதாவது மகாமேருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீயந்திரத்தின் அதை அப்படியே நம்ம பில்டப் பண்ணோம்னா அது ஒரு கோபுரம் போல் காட்சியளிக்கும். கட்டு அங்கங்கே முக்கோணமாக இருக்கும். அதுதான் என்னது, மகாமேருன்னு சொல்லுவாங்க, அர்த்தமேருன்னு சொல்லுவாங்க. நம்ம கோபுரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, தஞ்சை பெரிய கோயில் கோபுரம், நிறைய எல்லா பொதுவாக கோயில் கோபுரமே நம்ம அந்த மகாமேரு அமைப்பு தான். ஸோ மகாமேரு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அமுத்திட்டோம்னா அது பார்க்குறதுக்கு முக்கோணமாக தெரியும். அதான் ஸ்ரீசக்கரம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுதான் பேஸ்மெண்ட்டு, அதான் பேசிக்கு தான். அதாவது புள்ளி வச்சு தானே கோலம் போட முடியும். அந்த புள்ளி தான் அந்த ஸ்ரீசக்கரங்கள். ஸோ பல புள்ளிகள் இணைந்து கூடுகளாக வரைந்து அந்த கோட்டுக்களை ஒவ்வொரு முக்கோணத்துக்களும் அம்பாளுடைய பீஜாட்சரத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வச்சு வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய எண்ண அலைகள் என்னாகும், நேராக அது ரீட் பண்ணும். நம்ம நினைக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்கள் நமது காது வழியாக, நமது கண் வழியாகவும், மூச்சுக்காற்று வழியாகவும், வாயில் ஜபிக்கக்கூடிய மந்திர ஒலிகள் மூலியமாகவும் சென்று அந்த ஸ்ரீயந்திரத்தையோ அல்லது அந்த மகாமேருவையோ அல்லது பிரமிடையோ தாக்குகிறது. இப்போ சிடியில் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஆனால் பாட்டு பாடுமா? பாடாது. நம்ம சிடி பிளேயரில் போட்டு ஆன் பண்ணால் தான் ஸ்கேன் பண்ணி பாட்டை பாட வைக்கிறோம். அது மாதிரி இந்த பிரமிடாகட்டும், இந்த மகாமேரு ஆகட்டும், இல்லை அந்த ஸ்ரீசக்கரம் ஆகட்டும், எல்லாம் ரெக்கார்டட் ஒன். எல்லாம் அதில் பதிச்சு வச்சுருக்குறாங்க. நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும், நம்ம தான் அதுக்கு பவர் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கெல்லாம் கரண்ட் இல்லை, ஒன்றும் கிடையாது. இன்னொன்று நிறைய எங்கள் பிரமிட் வேலை செய்து கரண்ட் வேணுமா கேட்குறேன், பேட்டரி வேணுமா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் லைட்டு இதுக்கு கரண்ட் வேணும், பேட்டரி வேணும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது வேணுமா? அந்த மாதிரி வேண்டாம். சோலார் எனர்ஜி எதுவுமே வேண்டாம். காற்றில் பரவக்கூடிய அந்த அதிர்வலைகளை அது அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி அந்த முக்கோணத்துக்கு இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லைங்க, இவ்வளோ தான் சிம்பிள். அப்போது காற்றுல வரக்கூடிய அதிர்வலைகள் என்ன, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய மந்திர ஒலிகள், எல்லாத்துக்கும் மேலே நினைக்கக்கூடிய எண்ணங்கள், கண் வழியாக பார்க்கும்போது கண்ணிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள், இத்தனையும் ஒன்றாக இணைந்து என்ன செய்யும், அந்த அமைப்பு வேலை செய்ய வைக்கும். ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் நிறைய உதாரணம் சொல்லாது, உங்களுக்கே தெரியும் என்னென்னு. ஈஸியான வழி, எண்ணம் போல் வாழ்வு. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாக மாற போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த அமைப்பாக தான் இருக்கும். அது நமக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலன்னா விட்டுட்டு போயிடலாம். அதுக்கு நம்ம போய் அதுக்கு பாருங்கள், இப்போ இந்த லைட் இருக்குது, இதை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த கரண்ட் அதுக்குள்ளே கொண்டு போனால் தான் அது ஒளி பாய்ச்சுது இல்லையா? அது மாதிரி அந்த பிரமிடாகட்டும், இல்லை அந்த ஸ்ரீசக்கரம், இல்லை மகாமேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பவர் கொடுக்கணும். என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு ஒரு வியாபார ஸ்தாபனம், அவங்க சாமி எனக்கு வியாபார விருத்திக்கு ஏதாவது வேறு எந்திரம் போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த காலத்தில் அப்படி தாங்க. சரிடா போட்டு தரேன் போடா அப்படி அமுச்சு விட்ருவார்.
ஒரு டெய்லி அந்த நல்ல நல்ல நேரங்களை பார்த்து ஒரு பித்தளை தகட்டிலோ இல்லை காப்பர் செம்பு தகட்டிலோ இல்லை வெள்ளி தகட்டிலோ தங்க தகட்டிலோ அந்த சுவாமிங்க என்ன பண்ணுவாங்க, வரைவாங்க. நல்ல நேரம், அந்த நேர காலம் பார்த்தா வரைவாங்க. வரைஞ்சி யார் அந்த அந்த ஸ்தாபனத்தின் உரிமையை அவர் பேரை மெயினாக எழுதுவாங்க. அதான் முக்கியம். எழுதி அந்த ஸ்தாபனத்தின் பேரை எழுதி அந்த ஒவ்வொரு பீஜாட்சரத்துக்கும் பவர் கொடுத்துட்டே இருப்பாங்க. மல்லிகைப்பூ போட்டு, மல்லிகைப்பூ நல்லா கவனிங்க, மல்லிகைப்பூ தான் போட்டு அந்த எந்திரத்துக்கெல்லாம் பவர் பண்ணுவாங்க. 48 நாள் குறைந்தபட்சம் பண்ணி அது ஃபுல்லாக அதுக்கு பவர் ஏற்றி அதை கொடுப்பாங்க. இந்தாடா இந்த கேட்ட எந்திரம் போட்டு கொண்டு மாட்டு, அவ்வளோதான். அங்கே மாட்டி மல்லிகைப்பூ மாலையை ஒன்று போட்டு புத்தி காமிச்சேன்னா அது என்ன செய்யும், வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? அதான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு சீடியை, அதை நீ ப்ளே பண்ணி பார்க்கணும். அப்போ நீங்கள் அதை பார்த்து டெய்லி ஆண்டவா எனக்கு இன்றைக்கி நல்ல வியாபாரம் வரணும், என் கடன் தொழிலெலாம் தீரணும், நிறையா எனக்கு நல்ல ஆகில கொடு, நல்ல எனக்கு தேவையானவற்றெல்லாம் கொடுன்னு நம்ம தான் கேட்கணும். நம்ம கேட்கக்கூடிய எண்ணங்கள் அதில் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்குள்ளேயே வந்து திருப்பி நம்ம தலகாமண்டிலேருந்து மேலே போயிடும். மேலே போய் டச் பண்ணி திருப்பி கீழே வரும். இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருந்தால் என்னாகும், நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிரும். நல்லதும் கிடைக்கும், தீயதும் கிடைக்கும். நீ என்ன கேட்குறியோ அது கிடைக்கும். அது பாவ புண்ணியம் தெரியாது, பச்சாதாபம் பார்க்காது. நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டதாக நடக்கும். ஆகவே ஸ்ரீசக்கரம், மகாமேரு, பிரமிட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இவை அனைத்தும் நம்ம நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றது தான். எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க, நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஏன் தெரியுமா? என்றைக்குமே தன் பலம் நமக்கு தெரிய போகிறதில்ல. ஆகவே தன் பலத்தை உணர்ந்து நாம் அதை அனுபவித்து பிறருக்கு சொல்ல வேண்டும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் திறமை, அதுதான் வியாபாரம், அதுதான் என்ன நன்மையும் கூட. ஆகவே நமக்கு தெரிந்தவற்றை மக்களுக்கு எடுத்து உரைத்து வாழ்க்கையில் எல்லோரையும் முன்னேற்றுவோம், நாமும் முன்னேறுவோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். சாய்ராம்.